ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் தமிழ். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதாங்க ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அதோட கண்டினியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 31வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பட்டியல் 1 பாலைவனங்கள் பட்டியல் 2 நாடுகள் உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங் தான். குறியீடுகள் ஆப்ஷன் ஏ 1342, ஆப்ஷன் பி 2134, ஆப்ஷன் சி 4312, ஆப்ஷன் டி 3214. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4312. அதாவது ஏ தார், இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 4th ஒன் இந்தியா. பி அடக்காமா, இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 3rd ஒன் சில்லி. சி சாகேல், இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 1st ஒன் ஆப்ரிக்கா. டி கோபி, இதுக்கான மேட்ச் 2nd ஒன் சீனா. ஸோ இப்படி தான் மேட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3rd ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். முப்பத்தி 2வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. 1வது, கோள் பாதையில் மிக வேகமாக சுற்றும் கோள் புதன். 2வது, செவ்வாய் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 687 நாட்கள் தேவைப்படுகிறது. 3வது, சனிக்கோள் சூரியனிடமிருந்து 5ஆம் இடத்தில் அமைந்துள்ளது. இவற்றுள்ள எது அல்லது எவை சரி? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. 33வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மலைப்பகுதிகள் வெவ்வேறு பகுதிகளில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. பட்டியல் 1 மலைப்பகுதிகள் உள்ள பகுதிகள். பட்டியல் 2 அவற்றின் பெயர்கள். இதனுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். பட்டியல் 1 பட்டியல் 2 ஓட மேட்ச் பண்ணணும். குறியீடுகள் ஆப்ஷன் ஏ 2341, ஆப்ஷன் பி 3214, ஆப்ஷன் சி 4123, ஆப்ஷன் டி 1234. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4123. அதாவது ஏ வேலூர், இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை. பி நாமக்கல், இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 1வது கொல்லிமலை. சி விழுப்புரம், இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 2வது கல்வராயனமலை. டி திருவண்ணாமலை, இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 3வது செஞ்சிமலை. 34வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது அல்லது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் தேர்க. 1வது, வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சியினால் திசை மாறி வடமேற்காக வீசுகிறது. இதை பின்னடையும் பருவக்காற்று என்பர். 2வது, வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சியினால் வடகிழக்காக வீசுகிறது. இதை பின்னடையும் பருவக்காற்று என்பர். இவற்றுள் ஏ 1 மற்றும்
ஆப்ஷன் பி 2 மற்றும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1ம் இல்லை 2ம் இல்லை. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும். 35வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. 1வது, இமாதிரி தொடருக்கும் சிவாலிக் தொடருக்கும் இடையில் அமைந்துள்ளது இமாச்சல் தொடர். 2வது, மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை கணவாய் எனப்படும். இவற்றுள் எது அல்லது எவை சரி? ஆப்ஷன் ஏ 1 மற்றும், ஆப்ஷன் பி 2 மற்றும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1ம் இல்லை 2ம் இல்லை. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அதாவது 1வது, இமாலய தொடருக்கும் சிவாலிக் தொடருக்கும் இடையில் அமைந்துள்ளது இமாச்சல் தொடர். 2வது, மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை கணவாய் எனப்படும். இது 2மே கரெக்ட் தான். 36வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். பட்டியல் 1 பட்டியல் 2ஓட மேட்ச் பண்ணணும். குறியீடுகள் ஆப்ஷன் ஏ 4321, ஆப்ஷன் பி 4312, ஆப்ஷன் சி 3412, ஆப்ஷன் டி 1234. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3412. அதாவது ஏ ஆஸ்திரேலியா. இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 3வது கங்காரு, பி தென் ஆப்பிரிக்கா. இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 4வது வரிக்குதிரை, சி யூரேஷியா. இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 1வது காட்டுக்குதிரை, டி வட அமெரிக்கா. இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 2வது காட்டெருமை. 37வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இரு எண்களின் இசை சராசரி மற்றும் பெருக்கல் சராசரி முறையே 6.4 மற்றும் 8 ஆகும். அவெண்களாவன ஆப்ஷன் ஏ 8 மற்றும் 8, ஆப்ஷன் பி 32 மற்றும் 2, ஆப்ஷன் சி 4 மற்றும் 16, ஆப்ஷன் டி 10 மற்றும் 6. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 and 16. அதாவது ஆப்ஷன் சி 4 மற்றும் 16. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ அந்த வீடியோஸில் பார்த்து இதுக்கான விடை எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 38வது கேள்வி, அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூட்டுத்தொகை 540 எண்ணில் அம்மதிப்புகளை காண்க. ஆப்ஷன் ஏ 178, 179, 183, ஆப்ஷன் பி 176, 186, 178, ஆப்ஷன் சி 178, 180, 182, ஆப்ஷன் டி 179, 180, 181. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 179, 180, 181. 39வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட குழு ஒன்றிலிருந்து இருவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ 2/5, ஆப்ஷன் பி 3/5, ஆப்ஷன் சி 5/9, ஆப்ஷன் டி 4/9. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5/9. 40வது கேள்வி, ஒரு பெட்டியில் ஒத்த அளவு உள்ள 4 சிவப்பு, 5 நீலம் மற்றும் 6 பச்சை பந்துகள் உள்ளன. இரு பந்துகள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவற்றில் ஒன்று நீலமாகவும்
அடுத்தது பச்சையாகவும் இருக்க நிகழ்தகவு. ஸோ அது நிகழ்தகவு என்னங்கிறதா கேள்வி. ஆப்ஷன் ஏ 5 into 6 by 15 into 14. ஆப்ஷன் பி 5 into 6 into 2 by 15 into 14. ஆப்ஷன் சி 4 into 5 by 15 into 14. ஆப்ஷன் டி 4 into 5 into 2 by 14 into 15. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5 into 6 into 2 by 15 into 14. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் தமிழ். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.